இப்பெல்லாம் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பத்தி தான் நிறைய போயிட்டு இருக்கு. அது காரணம் ஆண்ட்ராய்டு தான். அது உங்களுக்கே தெரியலையா உங்களுக்கு? அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அதே பைத்தியக்காரன் தான் அங்க இருக்க நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கோர்சஸ் பை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க இருக்க தமிழ்நாட்டு பீப்புளை நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்க கண்டென்ட் கிரியேட்டர் தான் நான் சொல்றேன், எல்லாருமே சொல்றேன் நான். அவரோட கோர்ஸ் ஜாயின் பண்ணாமலே நிறைய பேர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா நான் தேவையோ உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதாவது நம்ம எஜுகேஷன் சொல்லி தரதை விட அதுல இருக்கிற பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எப்படி ஏர்ன் பண்ண முடியும், உங்களால எப்படி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ண முடியும், எல்லாமே அதுல இருக்குங்களா. நம்ம எஜுகேஷன் அப்படி கிடையாது. மத்தவங்க கீழே வேலை பார்க்கணும், அதை தான் அவங்க சொல்லி தருவாங்க. கார்பரேட் கம்பெனி எப்படி வேலை பார்க்கணும், அதை தான் அவங்க சொல்லி தருவாங்க. ஆண்ட்ராய்டு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் எல்லாமே இருக்கும். நிறைய சேனல்லே பார்த்துருக்கேன், எல்லாமே பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பொய் இல்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு கேட்கறேன், எல்லா கண்டென்ட் நீங்க கேளுங்க. மேட்ரிக்ஸ் பொய்ன்னு சொல்றவங்க கிட்ட நான் அந்த 13 ரிச்சஸ்ட் பர்சன் வந்து நான் இங்க போடுற லிஸ்ட், அது வந்து யாருன்னு அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஜஸ்ட் அவங்க கண்டென்ட் கிரியேட்டர் தான், அவங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இந்த ஓல்டு பொலிட்டிஷியன் பத்தி எதுவுமே தெரியாது. இங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது இவங்களுக்குலாம். அதனால வந்து கண்டென்ட் கிரியேட்டர் வெறும் கண்டென்ட் கிரியேட்டர் மட்டும்தான். அவங்க எல்லாம் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் தேடிட்டு இருப்பாங்க. எது வைரல் ஆயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு, அது ஒரு நோட்டை எடுத்து இவங்க வந்து பேசிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் வாய் பேசி மட்டும்தான், சைட்ல எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் ஒண்ணு கேட்கறேன், இங்க இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்களா நான் கேட்குறேன், சரிங்களா? அதாவது எப்படின்னா, நீங்க அவங்கள ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டே தான் இருப்பீங்க சோசியல் மீடியால. நீங்க அதே இடத்துல உட்காந்துட்டே தான் இருப்பீங்க. பார்த்துட்டே சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரை உட்காந்துருவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே இடத்துல. அது காரணம் சோசியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் தருது உங்களுக்கு. உங்க டைம் வேஸ்ட் பண்ணுது. நான் எதுக்கு ஆண்ட்ராய்டு நிறைய வந்து சொல்றேன்னா, அவர் தப்பு பண்ணியிருக்காதா 18+ கண்டென்ட்ல எல்லாமே பேசியிருக்காரு. அது எல்லாம் முடிஞ்சு போன கதை. அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 15 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. அவரோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. பாக்ஸிங்ல இருந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி இப்போ நல்லது பண்ணிட்டு இருக்காரு. கோர்ஸ் செல் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு கிடையாது. கோர்ஸ் செல் பண்ணாமலே நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரியல் வேர்ல்ட்ல ஜாயின் பண்ணவங்களும் உங்களுக்கு தெரியும். ஃபாரெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு டீம் கிரியேட் பண்ணி அவரே வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி ட்ரேட் பண்ண வைக்கலாம். கேசினோ அவரோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கேசினோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு நிறைய ட்ரேடிங்ல எல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இது தெரிஞ்சா பேசுவீங்க. அவர் வந்து இங்கிருந்து நம்ம எல்லாம் கலாச்சிட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்டு வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாத்துறாரு. ஒரு ஆளு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கூட உங்களுக்கு அவசரம் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ அவங்க போயிருப்பாரு. 2020 ஜெயில இருந்து வெளியில வந்தாரு. இருந்தாலும் நம்மளுக்கோசரம் எல்லாமே பண்ணிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் நம்மளுக்கோசரம் ஜெயிலுக்கோ போயிட்டு வந்திருக்காரு. அதாவது இந்த அஸ்லத் யூனிவர்சிட்டி அவரோட ரியல் வேர்ல்டு வந்து நிறைய கோர்சஸ் வந்து இங்க நிறைய கண்ட்ரில பேன் பண்ணிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். உள்ள ஏர்னிங்ஸ் ஆன என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நல்ல விஷயத்த நிறைய கண்ட்ரில பேன் பண்ணிருக்காங்க. ஏன் இன்க்ளூடிங் இந்தியா கூட தான் எல்லாரும் பேன் பண்ணிருக்காங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் தனியா ஒரு பேங்கை கிரியேட் பண்ண போறேன். அதுல எல்லாருமே அஸ்லஸ் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணலாம். அஸ்லஸ் யூனிவர்சிட்டி பேரை மாத்தி இப்ப ரியல் வேர்ல்டா மாத்திட்டாங்க. ஜாயின் பண்ணாங்க எல்லாமே சொல்லியிருந்தாரு. அவரே தனியா ஒரு பேங்கை கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாரு. அது சொன்னதுனால அவர் வந்து நம்மளுக்கு சோசியல் மீடியா காமிச்சது வேற. 18+ கண்டென்ட் போட்டதுனாலதான் அவர் ஜெயில போட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா இது முழுக்க வேற. அவரோட ரியல் வேர்ல்ட்ல இருந்தவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காரு. அவங்க இதுக்கே வரேன். அவர் வந்து கோர்ஸ் செல் பண்றதுக்கோசரம் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க இதுக்கே நான் வரேன். நானு ஜெயில் போயிட்டு வந்துட்டு பிறகு கொம்முன்னு இருக்கலாம்ல. அவர் நிறைய சம்பாதிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 1 பில்லியன் தொட போகுது. இன்னும் பில்லியனர் ஆகல, மில்லியனர் தான் இருக்காரு. 1 பில்லியன் தொட போகுது, தொட்டிருக்கும் இன்னத்துக்கு. ஏன்னா அவர் ஜெயில் போயிட்டு வந்த பிறகு அவரோட இன்கம் பாத்தீங்கன்னா 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட. செம்மையா ஃபேமஸ் ஆயிட்டாரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆண்ட்ராய்டு 1 பில்லியன் தொட போதும். சரி, அதோட அவர் நிப்பாட்டி இருக்கலாம்ல. எதுக்கு மறுபடியும் இந்த மாதிரி வந்து நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பேசிட்டு இருக்காரு. சரி, அவர் சம்பாதிக்கிறதும் பேசட்டும். ஏன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு, நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்றாரு, நம்மள சேஞ்ச் பண்றாரு. அதனால வந்து அவர் பேசுற தப்பு இல்லை. அவருக்கு நம்ம காசு போனா கூட தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்றாரு. நம்ம இப்படி இருந்திருக்கோம், இப்படி மாதிரி இருக்கும், நம்மள சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஆனா இங்க இருக்கிற சோசியல் மீடியால எல்லா ஜோக்கர்ஸும் இருக்காங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் பண்றவங்க கண்டென்ட் கிரியேட்டர்காசரும் என்னென்னமோ போய் சொல்லி உங்களை இது பண்ண இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி சோசியல் மீடியா எது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ தேவையே இல்லாத விஷயத்தெல்லாம் நம்மளுக்கிட்ட சொல்லி நம்மள வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இந்த மாதிரி காமெடி பண்றதா இருக்கட்டும், மீமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களா இருக்கட்டும், சில விஷயத்த வந்து இழுத்துட்டு வந்து இதை ட்ரெண்ட் ஆக்கி அதை தேவையில்லாம இதுவாக்கி இதை பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால வந்து. இதை வந்து நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? உங்க டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகுது. இங்க உங்க டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா உங்க மணியும் வேஸ்ட் ஆகுதுதான் அர்த்தம். டைம் எப்போ சேவ் பண்றீங்களோ அப்பதான் உங்க மணி வரும். ஓகேவா? அதான் ஆண்ட்ராய்டு சொல்றாரு.
நம்ம மணி கொடுத்தா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிறோம். ஓகேங்களா? என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமே ஆண்ட்ராய்டு தான். அவரோட வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சேன், மோட்டிவேஷனாக போட ஆரம்பிச்சேன். அவர் என்னென்ன பண்றாரோ எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாமே என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னால ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். நான் நிறைய வாட்டி ஸ்டோரி போட்டிருப்பேன். என் ரீல்ஸை போட்டு நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க நீங்களும். அதே மாதிரி என்னால இம்ப்ரூவ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போறீங்க. உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த சோசியல் மீடியா உட்காந்து செலிபிரிட்டி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இருக்கிறது, உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துருக்கணும்னு இருப்பாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவர் அதான் சொல்லி தராரு. அவர் கோர்ஸ் செல் பண்ணா கூட பரவாயில்ல, நீங்க அவளுக்கு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல. உங்களால அவரால் நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆறீங்கன்னா அது பெட்டர் தானே. அது நீங்க அக்ரி பண்ணணும். ட்ரேடிங் கோர்சஸ் அதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ட்ரேடிங் கோர்சஸ் நீ நிறைய ட்ரேடிங்ல சம்பாதிக்கிற, எதுக்காக ட்ரேடிங் கோர்சஸ் வச்சிருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. என்னோட வெப்சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்ஃபினிட் ட்ரேடர். நான் அகைன் சொல்றேன், ஸ்டோரியில சொல்லியிருப்பேன். என்னோட இன்ஃபினிட் ட்ரேடர் வெப்சைட் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பைனரி சாஃப்ட்வேர், ஆட்டோ ட்ரேடர், ஃபாரெக்ஸ் இது எல்லாமே இருக்கு. அது எல்லாமே வெப்சைட்ல இன்பில்ட் பண்ணிருக்கேன். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண எவ்வளவு ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நார்மல் வெப்சைட் சரிங்களா? இப்பெல்லாம் ஃப்ரீயாவே இருக்கு. பட் இருந்தாலும் ட்ரேடிங்க்கு தனியா வெப்சைட் கிரியேட் பண்ணணும். அதாவது ட்ரேடிங் சார்ட்ல இருந்து லிங்க் பண்ணணும். நீங்க இந்த பாட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது வெப்சைட்ல எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாமே ட்ரேடிங் நியூஸஸ் எல்லாமே வெப்சைட்லயே இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டாவது வெப்சைட் பாத்தீங்கன்னா இந்த டார்க் ஹோல் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிருப்பேன். அதுல ட்ரேடிங் கோர்சஸ் இருக்கும். மற்றவங்க மாதிரி ப்ரைஸ் அதிகமாலாம் வச்சிருக்க மாட்டேன். ஜஸ்ட் கோர்சஸ் மட்டும் இருக்கும். சரி அது ஏன்டா வச்சிருக்கேன் கேக்குறீங்கன்னா, நான் கோர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வச்சது கிடையாது. கோர்ஸ் நான் செல் பண்ணது கிடையாது. அவ்வளவா நானும் டீச் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்காது கோர்ஸ் செல் பண்றதுக்கும் இல்லை டீச் பண்றதுக்கும் பிடிக்காது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா யூடியூப்ல பார்த்துக்கோங்க, நிறைய வாட்டி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். எதுக்காக கோர்ஸ் வச்சுன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால வந்து யாராவது லேர்ன் பண்ணு கேட்டீங்கன்னா இந்த பெய்டு கோர்ஸ் எடுத்து பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் பெய்டா வச்சிருக்கேன்னா, எல்லாத்தையும் சின்ன சின்ன ப்ரைஸ் தான் எல்லாமே. அது உங்களால எல்லாராலும் வாங்க முடியும். அந்த மாதிரி ப்ரைஸ் தான் வச்சிருக்கேன். ஓகேவா? எதுக்கு வச்சுக்கோங்க, எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு. கோடர் இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய மெசேஜ் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. இதெல்லாம் இவங்களெல்லாம் ஒரு சேலரி, சின்ன சின்ன சேலரியா கொடுக்கணும். என்னோட காசு எடுத்து போட்டேன்னா எனக்கு தான் லாஸ். அதனால இதுக்கு ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு தான் சார்ஜ் ஆகுது. உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ, பாட்டோ இல்லை வெப்சைட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அது உங்களோட மணி வச்சு தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன். எனக்கு ட்ரேடிங்ல வரது பாத்தீங்கன்னா மந்த்லி 40,000 70,000 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் எனக்கு வரும். நான் ஜென்யூனா சொல்றேன். ஏன்னா அவ்வளவுதான் எடுக்க முடியும். நிறைய பேர் ஸ்கேம் பண்றாங்க. நிறைய பேர் ஸ்கேம் மீன்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு கூட பண்ணலாம், இவ்வளவு $100 டெபாசிட் பண்ணி நான் 1 மில்லியன் கொண்டு போவேன். நிறைய பேர் ஜோக்கர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த பிகினர்ஸ் இன்டர்வியூ கொடுத்தவங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க. அது எல்லாமே சுத்த போய் நம்பாதீங்க தயவு செய்து. ஏன்னா உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நிறைய பேர் எப்படி வேணா பேசுவாங்க. இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க. அதுல கூட இந்த சொல்லியிருப்பாங்க, அதனால நெவர் ட்ரஸ்ட் எனி ஒன். உங்களுக்கு வந்து உங்க மணி வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்லன்னா அவனால நீங்க இம்ப்ரூவ் ஆகுறீங்கன்னா அது ஓகே. அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு சோசியல் மீடியால கண்டென்ட் கிரியேட்டரை பார்த்து இதை நம்புறது அதை நம்புறது. இன்னைக்கு அவன் சொல்லிட்டு போயிடுவான் இந்த மாதிரி, நாளைக்கு பாத்தீங்கன்னா வேற கண்டென்ட் எடுத்துட்டு போயிடுவான், நாளானைக்கு பாத்தீங்கன்னா வேற கண்டென்ட் எடுத்துட்டு போயிடுவான். ஒரு நாளும் வேற வேற கண்டென்ட் எடுத்துன்னு போயிடுவான். அதை மறந்துட்டே போயிடுவான். அது அவனோட பேஷன் கிடையாது. ஓகேங்களா? அந்த கண்டென்ட் தான் அவன் பேஷன் கிடையாது. ஒரு கண்டென்ட்டா மாத்தின்னு போறது அவன் பேஷன். என்னோட பேஷன் வந்து ட்ரேடிங். நான் ட்ரேடிங் ஒரே கண்டென்ட் தான் உங்களுக்கு நடத்துறேன். ஒரே கண்டென்ட் மட்டும் தான் நான் போவேன். நான் அது இதுலாம் மாற மாட்டேன் அவங்க மாதிரி. ஏன்னா அவங்களால மாற தெரியும். அது எல்லாமே உண்மை கிடையாது. எல்லாமே போய் சோசியல் மீடியாவில் வர்றது எல்லா நியூஸும் எல்லாமே போய் தான். உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றது, உங்களை வாட்ச் பண்றது, நீங்கெல்லாம் ஒரு ஜோக்கர் மாரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்களாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ். இந்த ஐபிஎல் மேட்ச், இந்த மாதிரி வந்து வேர்ல்டு கப் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்துருப்போம் நம்ம எல்லாருமே. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவோம்? கிட்டத்தட்ட ஒரு ஆளே 4,000 10,000 வரைக்கும் செலவு பண்ணுவோம் அந்த ஒரு சீட்டுக்காக. நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிருக்கோம். அது எல்லாமே அவங்களுக்கு தான் போகுது. நம்ம வெறும் என்டர்டைன்மெண்ட் பார்க்கறதுக்கோசம் அவ்வளோ செலவு பண்றதுல ஒரு யூஸும் கிடையாது. நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கோர்சஸ்லாம் வாங்கி நீ செல் பண்ணி நீ சம்பாதிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீ அவனால முன்னேறினா அவனை பத்தி நீ பேசலாம். சரிங்களா? அவனால நான் முன்னேறல, எதுவுமே இல்லை அப்படின்னா நீ சொல்லலாம், அவன் ஸ்கேமர்னு சொல்லலாம். நான் கோர்ஸை செல் பண்றேன்னா, நான் ட்ரேடர், 5 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட யூடியூப் சேனல்ல பாருங்க. நான் கோர்ஸை செல் பண்ணலாம். ஆனா ஒருத்தன் நீங்களே வச்சுக்கோங்களேன், நீங்க கோர்ஸை செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு ட்ரேடரே கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஸ்கேமர் சொல்லலாம். ஒரு ட்ரேடரை வந்து ஒரு கோர்ஸ் செல் பண்றது வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை 5 வருஷத்துல கத்துனதுல உங்களுக்கு 3 மாசத்துல சொல்லி தருவேன். ஆனா நான் வரமாட்டேன். ரெக்கார்டிங் கிளாஸ் தான். அது சின்ன கோர்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேனா அவ்வளவு ஒர்த்து கிடையாது. அது ட்ரேடிங் அவ்வளவுதான். ஓகேங்களா?
அப்போ கோர்சஸ் வந்து நல்லா சம்பாதிக்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸும் சரி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எல்லாமே இருக்கணும். ஓகேங்க. இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் சரி, வாட்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாபுக்கு போனால் கூட சரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதான் கேட்பான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எல்லாத்துலேயும் வந்து அடிப்படணும். அடிப்பட்டால் தான் மேலே மேலே வர முடியும். ஓகேங்களா? உங்கள் கோர்சஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்புறம் தெரியல எங்கே இந்த மார்க்கெட்டில் லாஸ் பண்ணேன், இந்த இடத்துல லாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்போ தான் வந்து அடுத்த வாட்டி லாஸ் பண்ணாமல் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். மேட்ரிக்ஸ்லாம் பொய்ன்னு சொல்கிற அந்த கண்டென்ட் கிரியேட் ஜோக்கர்ஸ்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இது அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த 13 லிஸ்ட் பேர் போடுறேன். இதெல்லாம் வந்து யாருன்னு அவங்கள சொல்லுங்க. இவங்க பின்னாடி ஒருத்தர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க. நான் அது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ரீலாக போட்டிருக்கேன். அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பேன். ஒருத்தரும் ஒரு வேலையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. எஜுகேஷனுக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, அப்புறமேட்டு ஆயிலுக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, இங்கே இருக்கிற சோசியல் மீடியா ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, இங்கே இருக்கிற மணியை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரீலில். எல்லா ரீல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இதெல்லாம் யாரும் அந்த கண்டென்ட் கிரியேட்டரு மேட்ரிக்ஸ் பொய்ன்னு சொல்கிறவன் அவனுக்கு அமுச்சு விடுங்க. எஜுகேஷன் முக்கியம் தான். எஜுகேஷனை நான் வந்து என்றைக்குமே நான் வந்து முக்கியம் இல்லை, அதில் ஸ்கூல் படிக்காதீங்க, காலேஜ் படிக்காதீங்க, நான் என்றைக்குமே என்னோட வீடியோவில் சொன்னது கிடையாது. மேட்ரிக்ஸ் சிஸ்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் உங்களால் சர்வே பண்ண முடியும். ஏன்னா இப்படிலாம் இருக்குது, நான் இங்கெல்லாம் போனால் ஏமாறுவேன், இந்த இடத்துல போனால் நான் வந்து உஷாராக இருக்கணும், இந்த சோஷியல் மீடியா இந்த கண்டென்ட் கிரியேட்டர்கிட்டலாம் நான் ஏமாறக்கூடாது, என் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து அப்படின்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கோசம் தான் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்லேருந்து தப்பிக்க முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் அதுலேருந்து நீங்கள் ஒரு 60% அதுலேருந்து விலகி இருக்கலாம். நீங்கள் உங்களோட பேஷனை நோக்கியோ, உங்கள் கோலை நோக்கியோ, உங்கள் எய்மை நோக்கியோ போவீங்க கண்டிப்பாக. அந்த கண்டென்ட் கிரியேட்டர் அமுச்சு விட்டு இந்த 13 பேரை யார் என்னன்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அவங்களுக்கே தெரியாது, மறுபடியும் தேடுவானுங்க கூகுளில் போய் யார் இவங்கலாம், யார் கண்டென்ட் கிரியேட் அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து போடுவாங்க. அந்த கண்டென்ட்னா இவங்க பேரை போடுவாங்க, இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் போடுவாங்க தவிர அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸோ அவங்க பின்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பேங்க்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அப்புறமே ட்ரேடிங் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. தெரிஞ்சால் போய் தான் சொல்லுவாங்க உங்ககிட்ட மறுபடியும் வந்து இதெல்லாம் போய், இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட பேர்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த 13 பேரும் அவங்களாம் யாருன்னு நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ guys.